என் பேர் சுந்தர். நானும் ஐஐடி பாம்பேலேருந்து வந்திருக்கேன். ஸோ முதல் முறையாக இந்தியாவில் படிக்கிறதுக்கு வெளிநாட்டு மக்கள் எப்படி வந்து இந்த ஐஐடிங்கிற இடத்துல படிக்கலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறதுக்காக முதல் முறையாக நாங்கள் இப்போ வெளியே வந்திருக்கோம். இது வரைக்கும் இது இந்திய மக்களுக்கு மட்டும்தான் இருந்தது. இப்போதைக்கு இதை வந்து சார்க் கண்ட்ரிஸ், அதாவது இந்தியா பக்கத்தில் இருக்கிற சார்க் கண்ட்ரிஸ்க்கு இதை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை பற்றி முதல்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இங்கே படித்து முடிச்ச இந்திய மக்கள் நிறைய பேர் தன்னுடைய சுயநலமாக நிறைய கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் எஜுகேஷன்ஸ், யூஎஸ்ல இருக்க நிறைய யூனிவர்சிட்டிஸ், நிறைய இடத்துல போய் ஃபேக்கல்ட்டியாகவும் இருக்காங்க. நீங்கள் இதில் கேள்விப்பட்டிருக்கீங்க, பே ஏரியா, கலிஃபோர்னியாவில் பே ஏரியா இருக்குது. அங்கே நிறைய பேர் நிறைய ஐடி கம்பெனிஸ், நிறைய டெக்னாலஜி கம்பெனிஸில் மிக பெரிய போஸ்டில் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஐஐடிங்கிறது ஃபுல்லி ரெசிடென்ஷியல் கேம்பஸ். ரெசிடென்ஷியல் கேம்பஸ்னால் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வீடு எடுத்து படிக்க வேண்டாம். இப்போ யூஎஸ், யூகே எல்லாம் போனீங்கன்னா மக்கள் வந்து வெளியே காசு கொடுத்து ரூம் ரெண்ட் எடுத்து படிப்பாங்க. ஐஐடிஸில் அப்படி இல்லை. எல்லாமே முழுக்க ஒரு பெரிய கேம்பஸ், 400, 700 அவ்வளோ பெரிய ஏக்கர் கேம்பஸில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பஸோட படம் இருக்குது. இந்த கேம்பஸ் நிறைய கேம்பஸ் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். சிட்டிக்கு நடுவில் இருக்கும். ஆனால் இது மாதிரி ஒரு அழகான ஒரு செப்பரேட் ஒரு சாங்சுவரி மாதிரி இருக்கும். ஸோ லேக்ஸ் இருக்குது, மவுண்டன்ஸ். ஸோ இதுக்குள்ளேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி இடத்துக்கு ஹாஸ்டல்ஸ் இருக்குது. நாங்கள் ஃபேக்கல்ட்டி எங்களுக்கு தங்குறதுக்கு குவார்டர்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டி மாதிரி அந்த சிட்டிலேருந்து ஒரு தனி ஒரு ஐசோலேட்டட் ஒரு செரீன் கேம்பஸில் நிறைய இடத்துல அது மாதிரி தான். அண்டர் கிராஜுவேட்டுக்கு வந்து ஜேஇன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதை பற்றி முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு கேட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. இது ரெண்டுத்தை பற்றி நாங்கள் தனித்தனியாக சொல்லுவோம் உங்ககிட்ட. இது முன்னாடியே சொல்லிட்டேன். ஐஐடியிலேருந்து பாஸ் பண்ண நிறைய அலுமினைஸ் வந்து இண்டஸ்ட்ரி, ஃபாரின்ல இருக்க நிறைய காலேஜஸ், யூஎஸ்ல இருக்க காலேஜஸ், அமெரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா இருக்க நிறைய காலேஜஸ்ல ஹை பொசிஷன்ஸ்ல ப்ரொஃபஸரோ, டீனோ, வைஸ் சான்சலர், அது மாதிரி டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சோஷியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து மற்ற கோர்ஸுக்கு மெடிக்கல் மற்ற இடத்துக்குலாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குற மாதிரி இதுக்கும் ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது. ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் திருப்பி அவங்ககிட்ட வந்து அது என்ன டீடைல்ஸ் ஆஃப் த ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் அதை சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி ஃபார் சார்க் நேஷன்ஸ் they might cover the tuition fee. So tuition fee போயிடுச்சுன்னா இந்த 4,000 rupees போயிடும். It's only about $500, which is almost like living expenses. For A-level exam in 2017. Okay. So people who are going to appear A-level exam 2017, அதாவது அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல யார் எழுத போறீங்களோ அவங்களும் இந்த டைம் அப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் நீங்கள் ஆல்ரெடி 13 வருஷம் கம்ப்ளீட் பண்ணீங்க 2017. ஸோ நீங்கள் ஜேஇ 2017 எடுத்தீங்கன்னா இதே இன்னும் கூட ஜேஇ 2017 மேலே ஜேஇ எழுதிட்டு ஆகஸ்ட்ல உங்களோட A-level எக்ஸாம் எழுதிட்டு சப்போஸ் நீங்கள் ஜேஇ குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் வந்துடும். பட் அந்த அட்மிஷன் வந்து ப்ரொவிஷனல் அட்மிஷன் சொல்லுவாங்க. ஏன்னா உங்கள் A-level எக்ஸாம் வந்து ரிசல்ட் டிசம்பரில் தான் வரும், கரெக்டா? பட் ஐஐடியில் வந்து இந்த மாதிரி எக்ஸப்ஷன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாங்கள் இதை பற்றி நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் 2 நாளாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி இந்த மாடல் நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணி இந்த டீடைல்ஸ் மாடல் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு சொல்லிடுவோம். பட் tentatively this is the proposal that you apply in 2017. நீங்க JEE exam 2017 கொடுங்க, அதுக்கப்புறம் A level கொடுங்க.
பட் உங்களோட எக்ஸாம் ரிசல்ட் வந்து டிசம்பர் 2017 தான் வரும். அது வரைக்கும் ஐஐடி வந்து வில் கன்சிடர் யுவர் அட்மிஷன் அஸ் ப்ரொவிஷனல். சரியா? அப்படி பார்த்தீங்கன்னா யூ நியர்லி கெயின் மோர் தேன் 1 year and 3 months. ஸோ நீங்கள் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாடல் வந்து நாங்கள் உங்ககிட்ட பேசி இப்போ எங்கள் கவர்மெண்ட் கிட்ட போய் எடுத்து நாங்கள் இந்த விடாவரியா இன்னும் 1-2 மாசத்துல உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன். மேல ஆகஸ்ட்ல ஏ லெவல் எடுத்தார். ஜேஇ மெயின் கிளியர் பண்ணிட்டு அவர் வந்து ப்ரொவிஷனலா 6 மாசம் ஆல்ரெடி ஒரே ஒரு விருப்பமான ஐஐடில போய் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா டிசம்பர்ல ரிசல்ட் வருது. ரிசல்ட்ல வந்து அவங்க கிளியர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகுங்கிற கேள்வி. ஸோ அப்போனா இது வந்து ப்ரொவிஷனல் அட்மிஷன் வந்து தட் கெட் பிகாஸ் அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து அந்த ஏ லெவல்ல கிளியர் பண்ணிக்கணும். அது கிளியர் பண்ணலைன்னா அந்த அட்மிஷன் வில் கெட் டெர்மினேட். ஸோ அதனால தான் அந்த அட்மிஷன் ப்ரொவிஷனல் சொல்லுவோம். இந்த டீட்டெயில்ஸும் இப்போ நான் ப்ரொபோசல் ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் அநேகமாக அது அக்செப்ட் ஆகிடும். Because the kind of interest we see from Sri Lankan students, we are very happy with that, and we are taking it to our government, and we would like to make this a reality. So we are reasonably sure that this will get accepted. So அது மாதிரி வாய்ப்புகள் இல்லை. But scholarship is the best option. So யார் $5,000 யாரு கஷ்டமா இருக்கோ they should actually compete to get very well. Really good student இருந்தா IIT will give interest free loans. Interest free loans na இப்போதைக்கு நீங்க you can pay it off, லோன் கொடுப்பாங்க, இது பே பண்ண வேண்டாம். IIT முடிஞ்சோன்னா டிகிரி வாங்கிட்டு வேலை கிடைச்சோன்னா நீங்க மெதுவாக பே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஐஐடியில் பொதுவாக எப்படி வேலை கிடைக்கும்னா நான் சொன்ன 7 lakhsங்கிறது இந்தியா மணியில பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3-4 lakhs வரும். குறைஞ்சபட்சம் யாராவது வேலை கிடைக்கிறவங்களுக்கு ஈஸிலி அரௌண்ட் 5 to 10 lakhs salary, அது இந்தியன் மணியில் 5 to 10 lakhs, உங்களுக்கு 10 to 20 lakhs இயர்லி salary குறைஞ்சது அவ்வளோ வரும். So it is not at all difficult. Even if you don't get scholarship, you can always opt for loans given by IIT. 800 to 900 students join now, which means 800 to 900 students every year pass out also. And nearly 90 to 100% of them all are placed. And நிறைய பேர் பார்த்தீங்கன்னா they are all placed in international companies, international banking companies, international IT companies, international chemical, mechanical companies. So இங்கேருந்து வர மக்களும் they can compete for that because of the international placements. So they can easily compete for that and they can also get placed in.